ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. வந்தே கஜேந்திரவதனம் வாமாகாரூಢவல்லபாஸ்லிஷ்டம் குங்குமபராகசோணம் குவலயினீஜாரகோரகாபீடம் பிரணமாமி தட்சிணாமூர்த்தி வியாசசங்கரரூபிணம் ஜோதிர்மயம் குரும் ஸ்ரீமச்சந்திரசேகர சரஸ்வதி. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீமாத்ரே நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ வசுதாயை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ அன்னதாயை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ சச்சாமர ரமாவாணி சவ்ய தக்ஷிண சேவிதாயை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ கட்டாட்ச கிங்கரி பூதகமலா கோட்டி சேவிதாயை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ சிவசக்தியைகரூபிண்யை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ லலிதா திரிபுரசுந்தர்யை நமஹ. ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. அனைவருக்கும் வணக்கம். போன பதிவில் க்ளீம் அப்படிங்கிற பீஜாட்சரத்தோட பெருமையை நம்ம தெரிஞ்சின்றோம். இப்போ நம்ம அதற்கு மேல் கொண்ட நாமங்களை பார்க்கலாம். கேவலா. கேவல அப்படின்னா மிக உயர்ந்த. அம்பாள் மிக உயர்ந்த நிலை பெற்றவள், தனித்துவம் பெற்றவள், யாரையும் சார்ந்து இல்லை, முழுமையானவள். கேவலாயை நமஹாம். அடுத்த நாமம் குஹ்யா. குஹ்யா என்றால் ரகசியமாக இருப்பவள், வெளிப்படையாக தெரியாத ஒன்று. உதாரணம் சொல்லணும்னா குஹ்யமான பாஷை அப்படின்பா, அதாவது ரகசியமாக பேசப்படும் பேச்சு. அம்பாளும் ரகசியமாக இருப்பவள், எளிதில் அறிந்து கொள்ள முடியாதவள். ஓம் குஹ்யாயை நமஹ. அடுத்து கைவல்ய பததாயினி. இது ஞானத்தின் கடைசி கட்டம், பற்றற்ற நிலையை குறிக்கும். இது முக்தி நிலை என்றும் சொல்வார்கள். முதலில் கைவல்யம், அதாவது முக்தி நிலை அடைவது என்பது பக்தி 4 நிலைகளை அடைந்த பிறகே கிடைப்பது. அதாவது சாலோக்கியம், சாரூபியம், சாமீபியம், சாயுஜ்யம் என்று பக்தி 4 நிலைகள் உள்ளது. அதற்கு இதை தாண்டி வரும் பொழுது கிடைப்பதுதான் கைவல்ய பதம். முதலில் சாலோக்கியம் என்றால் என்ன? பக்தர்கள் அம்பாளை பலவித சடங்குகள், சம்பிரதாயங்கள் செய்து வழிபடுவார்கள். விக்கிரக வழிபாடு, கோயில்களுக்கு செல்வது, விரதங்கள் இருப்பது, நேர்த்திக் கடன்களை செய்வது என்று இவற்றில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு இவற்றை கடைப்பிடித்தால் அனுகிரகம் நிச்சயம் என்கிற நினைவில் தெய்வத்தின் மீது தீவிர பக்தி கொண்டவர்களாக, தீவிரமாக பூஜை செய்பவர்களாக இருப்பார்கள். இந்த உணர்வினை, இந்த மனநிலையை, இந்த ஸ்டேஜை சாலோக்கியம் என்பார்கள். எந்த தெய்வ திருமேனியை பூஜிக்கிறார்களோ அது இருக்கும் இடத்திற்கே மனதை கொண்டு சென்று விடுவர். கோவிந்தா என்றால் மனம் திருப்பதிக்கு போய்விடும். அபிராமி என்றால் திருக்கடையூருக்கு சென்றுவிடும் மனம். ரங்கா என்றால் ஸ்ரீரங்கம் சென்றுவிடும். நம சிவாயா என்றால் சிதம்பரத்துக்கே மனம் சென்றுவிடும். முருகா என்றால் பழனிக்கு மனம் சென்றுவிடும். இப்படி தாங்கள் வழிபடும் தெய்வத்தின் இருப்பிடத்திற்கே மனதை கொண்டு சென்று விடும் பக்தி நிலை சாலோக்கியம் என்று கூறுவர்.
சாரூபியம் இது அம்பாளை வெளியில் தேடாமல் தனக்குள், தன் மனதிற்குள் அம்பாளை உபாசிக்கும் நிலை சாரூபியம். மானசீக வழிபாட்டில் ஈடுபாடு வந்துவிடும். அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் என்கிற உணர்வு வந்துவிடும். அம்பாளின் உருவம் அவர்கள் மனதில் பதிந்துவிடும். சாந்தமும் தெய்வீக சாயலும் அவர்களுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துவிடும். இத்தகைய வழிபாட்டால் சாலோக்கியத்திலிருந்து சாரூபிய நிலைக்கு மனம் வந்துவிடும். வெளியில் செய்த வழிபாடுகள் இப்பொழுது உள்ளுக்குள் நடக்கும். தியானத்தில் அதிகம் ஈடுபடுபவர் இந்த நிலையை சாரூபியம் என்கிறோம். அம்பாளின் அந்த தேஜஸ் இவர்களை வந்து அடையும். தேஜஸ்வியாக இருப்பார்கள். அடுத்தது சாமீபியம். பக்தர்கள் அடுத்த கட்டத்தில் தான் வழிபடும் தெய்வத்தின் சமீபத்தை உணருவார்கள். அம்பாள் தன் அருகில் இருக்கிறாள், துணை நிற்கிறாள் என்று தெய்வத்தின் அணுக்கத்தை இவர்கள் உணருவார்கள், அனுபவிப்பார்கள். இந்த நிலையை சாமீபியம் என்று சொல்வார்கள். மனதிற்குள் வழிபாடு செய்ய செய்ய அம்பாளின் பிரசன்ஸை தனக்குள் இருப்பதை உணரத் தொடங்குவார்கள். இது சாமீபியம். அம்பாளுக்கு சமீபத்தில் இருக்கிறார்கள் என்ற உணர்வு. அபிராமி பட்டர் சொல்லுவார் 95வது பாடல்ல, நன்றே வருகினும் தீதே வருகினும் நான் அறிவது ஒன்றுமில்லை, உனக்கே பரம் எனக்குள்ளவெல் எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் என்கிறார். அடுத்தது 30வது பாடல்ல சொல்றார், நடுக்கடலுள் சென்றே விழினும் கரையேற்றுவது நின் கை நின் திரு உளமே என்கிறார். இப்படி அம்பாள் எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறாள் என்கிற மனநிலை பக்தர்களுக்கு வந்துவிட்டால் அவர்கள் சாமீபிய நிலையில் இருக்கிறார்கள் என்று தெரியும். அடுத்து சாயுஜ்யம். இந்த நிலை பக்தன் அடையும் பொழுது இறைவனுடன் ஒன்றிணைந்து இரண்டர கலந்துவிடும் நிலையை இது குறிக்கும். பக்தனின் ஆன்மா பரமாத்மாவுடன் சேர்ந்துவிடும். அதாவது சாயுஜ்ய நிலையை அடைகிறார்கள். அவர்கள் மோட்சத்தை அடைகிறார்கள் என்று அர்த்தம். ஆக இந்த 4 நிலைகள் சாலோக்கியம், சாரூபியம், சாமீபியம், சாயுஜ்யம், இந்த 4னையும் ஸ்தானம் என்று கூறுவார்கள். கைவல்ய நிலை என்பது 5வது கடைசி நிலை, ஆன்மீகத்தின் உச்ச நிலை, ஞான நிலை, பற்றற்ற தன்மை, உலகப் பொருட்களில் உறவுகளில் பிடிப்பு இல்லாதவர்கள், விருப்பு வெறுப்பு இல்லாதவர்கள், ஆன்மீகத்தில் மட்டுமே நாட்டம் உள்ளவர்கள், உண்மையான ஞானம் பெற்று பிரம்மத்துடன் இணைந்தவர்கள், எப்பொழுதும் அமைதியாகவும் சாந்தமாகவும் இருப்பார்கள், தன்னை மாயையிலிருந்து விடுவித்து கொண்டவர்கள், பிறப்பு இறப்பு என்கிற சுழலிலிருந்து விடுபட்டவர்கள். உதாரணம் சொல்லணும்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர், ஆதிசங்கரர், ரமணர், மகாபெரியவர் என்று இவர்கள் கைவல்ய பதவியை அடைந்தவர்கள். பரமாத்மாவை தனக்குள் அனுபவிக்கும் நிலை. இவர்கள் வாழும் பொழுதே கைவல்ய பதவியை அடைந்தவர்கள். அப்பொழுது அவர்களை ஜீவமுக்தர்கள் என்று கூறுகிறோம். அதாவது உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த நிலையில் இருப்பார்கள்.
அந்த மகான்கள் மரணம் அடைந்த பின் அதை விதேக முக்தி அடைந்தார்கள் என்று கூறுவோம். இரண்டுமே கைவல்ய பதவியை அடைந்ததற்கான ஒரு அடையாளம்தான். இந்த நிலை அடைதல் என்பது ஒரு கடினமான விஷயம். தியானமும் ஞானமும் தீவிரம் அடையும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒன்று. They recognize oneself in all beings and they will feel that all beings are in them. அனைத்திலும் தான் இருப்பதாகவும் அனைத்தும் தனக்குள் இருப்பதாகவும் அவர்கள் உணருவார்கள். ஏறத்தாழ ஒரு யோகியின் நிலையில் இருப்பார்கள். அகம் பிரம்மாஸ்மி. ஆக அம்பாள் கைவல்ய பததாயினி. இந்த கைவல்யத்தை கொடுக்கக்கூடியவள் அம்பாள். இவர்கள் உலகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார்கள். அப்பப்போ அனுகிரகம் செய்து கொண்டு அவர்கள் பாட்டுக்கு சஞ்சரித்துக் கொண்டே இருப்பார்கள். உலகங்களையும் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த கைவல்ய பதத்தை கொடுப்பவள் அம்பாள். சாலோக்கிய சாரூபிய சாமீபிய சாயுஜ்யத்தை கொடுத்து முடிவில் கைவல்யத்தையும் கொடுக்கிறாள். சாயுஜ்யத்தின்பது மோட்சம். கைவல்ய பதவி அடைந்தவர்களுக்கு மோட்சம் என்று தனியாக ஒன்றுமே இல்லை. அவர்கள் தானே பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி என்கிற உணர்வில் இருந்து கொண்டு உலகத்தில் சஞ்சரிப்பார்கள். இந்த பதவியையும் அம்பாள் கொடுக்கிறாள். கைவல்ய பததாயின்யை நமஹா. ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹா. அடுத்த நாமம் திரிபுரா. 3 உலகங்களையும் ஆட்சி செய்பவள். பூலோகம், ஸ்வர்கலோகம், பாதாளலோகம் இவற்றை ஆள்பவள். இந்த நாமம் பக்தனின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, செழிப்பு, ஞானத்தை அருளக்கூடியது. ஓம் திரிபுராயை நமகாம். அடுத்து திரிஜகத் வந்தியா. 3 உலகங்களும் போற்றி வழிபடுபவள். திரிமூர்த்தியை, மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களால் பூஜிக்கப்படுபவள் அல்லது மும்மூர்த்திகளாக இருப்பவள். அடுத்து திரிதசேஸ்வரி. திரிதசா என்றால் தேவர்கள், தேவர்களின் ஈஸ்வரி திரிதசா. த்ரியக்ஷரி 3 அக்ஷரங்களான அ உ இம் சேர்ந்து ஓம் என்ற பிரணவ மந்திரமானவள் த்ரியக்ஷரி. அடுத்து திவ்ய கந்தாட்யா. திவ்யமான சுகந்தமான நறுமணம் உடையவள் திவ்ய கந்தாட்யாயை நமஹ. சிந்தூர திலகாஞ்சிதா. சிந்தூரம் குங்குமம், திலகம்னா நெற்றி பொட்டு, அஞ்சிதான்னா அலங்காரம். அழகிய நெற்றி பகுதியை குங்கும பொட்டால் அலங்கரித்து கொண்டிருப்பவள் சிந்தூர திலகாஞ்சிதாயை நமக. உமா. அடுத்த நாமம் உமா. பிரணவ அக்ஷரமான அ உ இம். இந்த வரிசையை கொஞ்சம் மாற்றி உ இம் அ என்றால் அது உமா என்கிற நாமத்தை தரும். உ என்றால் ஸ்திதி, அதாவது காப்பது. இம் என்றால் லயம். அ என்றால் படைப்பு, சிருஷ்டி. அதாவது உமா என்று அம்பாளை போற்றும் காரணம், அம்பாள் அ என்கிற படைப்பு தொழிலை காட்டிலும் ஊ என்கிற ரட்சிக்கும் தொழிலில் அக்கறை கொண்டவள். தான் படைக்கும் ஜீவர்களை காப்பதில் அக்கறை கொண்டவள். அதனால் உமா என்கிற நாமத்தை தாங்குகிறாள். நெக்ஸ்ட்
சைலேந்திர தனயா, சைலனா மலை, இந்திரனா தலைவன், தனயானா மகள், மலை அரசனான ஹிமவானின் புத்ரி சைலேந்திர தனயா. கௌரி, கிரிராஜன் மகள் கௌரி. கந்தர்வ சேவிதா, கந்தர்வர்களால் வணங்கப்படுபவள். கந்தர்வர்கள் என்பவர்கள் பூலோகத்திற்கும் தேவலோகத்திற்கும் இடைப்பட்ட லோகத்தில் வசிப்பவர்கள். அப்பப்ப பூமிக்கு வந்து போவார்கள், ஆகாயத்தில் சஞ்சரிப்பவர்கள். சுந்தரகாண்டத்துல சொல்வா, ஆஞ்சநேயர் ஆகாயம் மூலம் இலங்கைக்கு பறந்து கொண்டிருந்த பொழுது கந்தர்வர்கள் அவரை வாழ்த்தி கொண்டிருந்தார்களாம். இந்த கந்தர்வர்கள் இசை நாட்டியத்தில் சிறப்பு பெற்றவர்கள். இவர்கள் அநேகமாக இயற்கை எழில் மிகுந்த இடங்களில், பூங்காக்களில், நறுமணம் நிறைந்த இடங்களில் இவர்கள் சஞ்சரிப்பவர்கள். இப்படிப்பட்ட கந்தர்வர்களால் வணங்கப்படுபவள் கந்தர்வ சேவிதாயை நமகாம். விஸ்வகர்பா, இந்த விஸ்வத்தையே தன் கர்ப்பத்தில் தாங்கி காப்பாற்றி வருபவள். மகா பிரளய காலத்தின் போது அத்தனை வித்துக்களையும் தனது வயிற்றுக்குள் அடக்கி கொண்டாள். பிறகு அவற்றிலிருந்து சிருஷ்டி செய்தாள். அதனால் இவள் விஸ்வகர்பா என்று போற்றப்படுகிறாள். ஸ்வர்ண கர்ப்பா, இந்த அண்டத்தை தன் ஸ்வர்ணம் போன்ற கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுத்தியவள். பிரம்மாவிற்கு ஸ்வர்ண கர்ப்பர் என்ற பெயர் உண்டு. அவரை படைத்தவள் அம்பாள். ஸ்வர்ண கர்ப்பாயை நமகம். அடுத்த நாமம் அவரதா. வரதா அப்படின்னு சொன்னா வரம் தருபவள். அவரதானா வரம் தராதவள். யாருக்கு? தீவினையாளர்களுக்கு. தீவினையாளர்களை தண்டிப்பவள், வரம் தரமாட்டாள் என்று பொருள். அவர்களை எவ்வளவுதான் பூஜை செய்தாலும், எத்தனைதான் கைங்கரியங்கள் செய்தாலும் அந்த தீவினையாளர்களுக்கு அம்பாள் வரம் தர மாட்டாள். அடுத்த நாமம் வாகதீஸ்வரி. வாகனா வாக்கு, மொழி, பேச்சு. இந்த வாக்கின் மொழியின் ஈஸ்வரியாக இருப்பவள் வாகதீஸ்வரியை நமக. அடுத்த நாமம் தியான கம்யா. கம்யானா அடையக்கூடிய, அதாவது தியானத்தின் மூலம் அவளை அடையலாம், அவள் இருப்பதை உணரலாம் என்ற அர்த்தம் தரும் நாமம் தியான கம்யாயை நமக. அபரிச்சேத்யா. அபரிச்சேத்யா அப்படின்னா ஒதுக்க முடியாத, தான் ஒதுங்கி இராமல் எங்கும் தன்னை இருத்தி கொண்டிருப்பவள் அம்பாள். இந்த இடத்தில் மட்டும்தான் அம்பாள் இருக்கிறாள் என்று எல்லை கூற முடியாதவள், எங்கும் நிறைந்திருப்பவள். அபரிச்சேத்யாயை நமக. அடுத்தது ஞானதா. ஞானத்தை அனுகிரகிப்பவள். சாதாரண பக்தர்களாக இருப்பவர்களை சிறிது சிறிதாக ஞான மார்க்கத்தில் அழைத்து சென்று கடைசியில் பிரம்ம ஞானத்தை அளிப்பவள் ஞானதாயை நமகாம். ஞான விக்கிரகா, ஞானமே உருவானவள், ஞான வடிவம் பெற்றவள். நாம் அடையும் ஞானம் என்பது அவளை உணர்வதுதான். அடுத்த நாம் சர்வ வேதாந்த சம்வேத்யா. சம்வேத்யானா புரிந்து கொள்வது. வேதாந்தங்கள் என்றால் வேதத்தின் அங்கங்கள், அதாவது பிரிவுகள், உபனிஷத்துகள், புராணங்கள் போன்றவை. இவை அனைத்தும் அம்பாளின் மகிமையை கூறுவதாகும். இந்த வேதாங்கங்களை கற்பதன் மூலம் அம்பாளை முழுமையாக உணர முடியும், அறிந்து கொள்ள முடியும் என்று கூறக்கூடிய நாமம் சர்வ வேதாந்த சம்வேத்யாயை நமக. சத்யானந்த ஸ்வரூபிணி, என்றுமே நிலையான ஆனந்தத்தின் வடிவானவள். அடுத்த நாமம் லோபா முத்ரார்ச்சிதா. லோபாமுத்ரா என்பவள் அகத்திய மகரிஷியின் பத்னி. இவளால் அர்ச்சிக்கப்படுபவள் அம்பாள். அகத்தியர்
சப்த ரிஷிகளில் ஒருவர். வசிஷ்டர் மகரிஷியின் சகோதரர். விந்திய மலையின் கர்வத்தை அடக்கியவர். காவிரி ஆறு தென்னாட்டில் பாய காரணமானவர். ஹயக்ரீவரிடமிருந்து லலிதா சகஸ்ரநாமத்தை பெற்று உலகிற்கு அளித்தவர். லோபாமுத்ரா, இவர் ரிக்வேத காலத்தில் வாழ்ந்த பெண். வேத இதிகாச புராணங்களில் இவரை பற்றிய செய்திகள் உண்டு. விதர்ப நாட்டு மன்னரிடம் வளர்ந்தவள், அகத்தியரை மணந்தவள். இவளே பிற்காலத்தில் காவிரி நதியாக தென்னாட்டில் பாய்கிறாள். லலிதா சகஸ்ரநாமத்தை அகத்தியரோடு இணைந்து கற்றவள். அம்பாளின் மிக உன்னத பக்தை லோபா முத்ரா. இவளால் அர்ச்சிக்கப்படுபவள் அம்பாள். லோபா முத்ரா சிதாயே நமஹாம். லீலா கிளிப்த பிரம்மாண்ட மண்டலா. லீலா அப்படின்னா விளையாட்டாக, கிளிப்த படைத்த. அம்பாள் ஒரு விளையாட்டு போல் இந்த பிரம்மாண்டத்தை படைத்திருக்கிறாள். சிறு குழந்தைகள் களிமண் பொம்மைகளை செய்து விளையாடுவது போல அம்பாளுக்கு ஜீவர்கள் ஒரு விளையாட்டு பொம்மைகள். விளையாட்டு முடிந்ததும் அழைத்து கொண்டு விடுவாள். லீலா கிளிப்த பிரம்மாண்ட மண்டலாய். இந்த பிரம்மாண்ட தேர் அப்படியே ஒரு விளையாட்டு போல அதை படைத்து விட்டாள். ஜீவர்கள் விளையாட்டு முடிந்ததும் அவர்களை தனக்குள் அழைத்துக் கொள்வாள். அடுத்த நாமம் அத்ருஷ்யா. அத்ருஷ்யான உவமை இல்லாதவள், நோ எக்ஸாம்பிள். அம்பாளுக்கு ஈடாக ஒரு எக்ஸாம்பிள் கூட முடியாது. எந்த உவமானமும் பொருத்தமாக இருக்காது. அத்ருஷ்யாயை நமஹ. உவமை இல்லாதவள். இதுபோல் அம்பாள் அப்படின்னு எந்த ஒரு உதாரணத்தையும் சொல்ல முடியாது. அடுத்த நாமம் திருஷ்யரஹிதா. அம்பாளே அனைத்துமாகி அத்வைத்தமாகி இருப்பதால் இன்னொன்று என எதுவும் இல்லாத அவளே எல்லாம் என்கிற அர்த்தத்தை கொடுக்கும் நாமம் திருஷ்யரஹிதா. அவதான், அவளை தாண்டியும் எந்த தெய்வமும் கிடையாது. சிம்பிள் அர்த்தம் இதுதான். அடுத்த நாமம் விஜ்ஞாத்ரி. விஞ்ஞானம் என்றால் விசேஷமான அறிவு. சாதாரணமாக தெரிந்திருக்கும் விஷயங்களை விட இன்னும் அதிகமாக ஆழமாக தெரிந்து வைத்திருப்பதை விஞ்ஞானம் என்கிறார்கள். இப்படிப்பட்ட அனைத்தும் அறிந்தவள், சகலமும் அறிந்தவள் அம்பாள் விஜ்ஞாத்ரி. வேத்ய வர்ஜிதா. வர்ஜிதானா கடந்த, அதற்கு அப்பாற்பட்ட என்ற அர்த்தம். வேத்ய என்றால் அறியக்கூடிய. அதாவது வேதத்தின் மூலம் அவளை அறிந்து கொள்ளலாம் என்று கூறினாலும் அந்த அறிவிற்கும் அப்பாற்பட்டவள். அவளை முழுமையாக அறிந்தவர் யாரும் இல்லை. கண்டோரும் விண்டதில்லை, விண்டோரும் கண்டதில்லை. வேத்ய வர்ஜிதாயை நமஹ. குஹ்யாதி குஹ்ய கோப்த்ரீத்வம் கிரஹணாஸ்மத் கிருதம் ஜபம் சித்திர்பவது மே தேவி த்வத் பிரசாதான்மயி ஸ்திராம். ஓம் ஸ்ரீதேவ்யை நமஹ. நாராயணாயேதி சமர்ப்பயாமி.